Good morning students. இப்போ வந்து யூனிட் 3 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா சைக்ளிக் கோஆர்டினேட் வந்து பார்த்தோம். சைக்ளிக் கோஆர்டினேட் என்ன சொன்னோம்? QK. ஸோ QK வந்து 0 ஆகிடும். when del by dou QK equal to 0 then PK வந்து என்ன ஆயிருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். ஓகேவா? இன்னும் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. ஸோ இந்த சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் இருந்ததுன்னா அந்த இதுலேயும் வந்து லீனியர் மொமெண்டமும் கன்சர்வ் ஆகும், ஆங்குலர் மொமெண்டமும் கன்சர்வ் ஆகும். இது ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் உங்கள் சிலபஸில் கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நியூட்டன் மெக்கானிக்ஸில் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சைக்ளிக் கோஆர்டினேட் அப்பியராக இருக்குது, அந்த ஒரு சிஸ்டத்தில் வந்து சைக்ளிக் கோஆர்டினேட் வந்து இருக்குன்னா அதில் வந்து லீனியர் மொமெண்டமும் சரி ஆங்குலர் மொமெண்டமும் சரி கன்சர்வ் வந்து ஆகும். அதை வந்து ப்ரூஃப் பண்ணி அடுத்த 2 டாபிக் வந்து புக்கில் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு சிலபஸ் கிடையாது. பட் யூ ஜஸ்ட் நோ த பாயிண்ட். ஓகே. இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட் இன்டெக்ரல் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இன்டெக்ரல்னா நம்ம வந்து சொன்னோம் ஜென்ரலைஸ்டு மொமெண்டம் வந்து என்னது? PK. ஸோ கரஸ்பாண்டிங் டு த சைக்ளிக் கோஆர்டினேட் வந்து என்னது? QK. QKங்கிற சைக்ளிக் கோஆர்டினேட் இருக்கும்போது இந்த என்ன மொமெண்டம் கிடைக்கும்? ஜென்ரலைஸ் மொமெண்டம் விச் இஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் த மோஷன். அது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல்னா என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் இன்டகிரேட்டட் ஒன்ஸ் அண்டர் சர்டன் கண்டிஷன் அண்ட் திஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் இஸ் ரெஃபர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். நம்மளுக்கு வந்து என்னென்னா நமக்கு ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? PK ஈக்குவல் டு del by dou QK டாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த இதில் பார்த்து அப்போது நம்ம என்ன கண்டிஷன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்னா d by dt ஆஃப் அந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் del by dou QK வந்து நம்மளுக்கு வந்து 0 ஆகிடும். அப்போ d by dt ஆஃப் del by dou QK ஈக்குவல் டு வந்து என்ன ஆகிடுது? 0. ஓகேவா? இதை வந்து நாம் எப்படி சொல்லுவோம்னா PK டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு PK டாட். PK டாட். அப்போ PK வந்து என்னவா இருக்கும்? del by dou QK டாட். that will be constant of the motion. நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 இருக்குதுன்னா அப்போது இதோட பேசிக் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். PK ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தென் PK டாட் வந்து எப்படி இருக்கும்? 0. அதைத்தான் நம்ம ரிவர்ஸில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ del by dou QK வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும். லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியுமில்ல, d by dt ஆஃப் del by dou QK டாட் மைனஸ் del by dou QK. அந்த del by dou QK வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும். therefore வந்து என்னது? d by dt ஆஃப் del by dou QK ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னதுன்னா ப்ரூஃப் பண்ணியிருப்போம். PK டாட் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இது நம்ம கொண்டு வந்திருப்போம். del by dou QK d by dt ஈக்குவல் டு PK டாட்னு முன்னாடி டெரிவேஷன் பண்ணியிருப்போம். அப்போது PK வந்து என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். The generalized momentum corresponding to a cyclic coordinate வந்து which is constant of motion. அதுதான். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ PKங்கிறது வந்து என்னது? del by dou QK டாட். இது வந்து என்னன்னா this is equivalent to integrate the equation of motion once under certain condition and this constant of motion is referred as the first integral. இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, நான் ரவுண்ட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனில் வந்து என்னதுன்னா நம்ம சொல்லிட்டோம் கரஸ்பாண்டிங் டு வந்து என்னன்னா சைக்ளிக் கோஆர்டினேட் this is constant. This is equivalent to integrate the equation of motion. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தானே. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ அண்டர் சர்டன் கண்டிஷன் அண்ட் திஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் இஸ் ரெஃபர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். இப்போ PK தானே கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். அதை வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து அதோட ஈக்குவேஷன் இருக்குது, இதை இன்டகிரேட் பண்ணோம்னா அந்த இது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் அது வந்து என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ரெஃபர்ட் அஸ் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் வந்து அவங்க வந்து
டிரைவ் பண்ணுறாங்க. ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் நம்ம வந்து லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். எல் வந்து கியூ டாட்டு நம்மளுக்கு டி கியூகே டாட் டின்னு தெரியும் ஃபங்க்ஷன் ஆஃப். இப்போ ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா PQT அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வர்றாங்க, டிரைவ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து they consider the Lagrangian equation. So L is the function of Q dot T. அதைத்தான் வந்து Q1 Q2 QK QN அதே மாதிரி இதுலேயும் Q டாட்லேயும் எழுதியிருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை ஃபார்மில் நம்மளுக்கு யூஸ்வலாக எழுதுகிற ஃபார்மில் எழுதிட்டோம் செகண்ட் பாயிண்டில். அடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டெரிவேஷன் பண்ணுறாங்க. ஸோ எல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் 3 இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்ஷியலி டெரிவேட் பண்ணுறாங்க. ஸோ dl by dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதில் 3 வேரியபிள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பார்ஷியலி டிரைவ். ஸோ டோஎல் பை டோ கியூகே திருப்பி வந்து dqk by dt. ஓகேவா? ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்புறம் வந்து என்னது டோஎல் பை டோ கியூகே டாட் dqk டாட் பை dt. இதை வந்து L is the function of time. அதுதான் வந்து டோஎல் பை டோ டி. ஏன்னா வந்து 3மே இண்டிபெண்ட் வேரியபிள், டைரக்ட்லி டிபெண்ட் கிடையாது. அதனால தான் பார்ஷியலி டிரைவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்னென்னா அந்த டி வந்து டைரக்ட்லி டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இதுலேயும் எல் வந்து பார்ஷியலி டிபெண்ட் அப்பான் வந்து டி, அதுதான் டோஎல் பை டோ டி. ஓகே, நம்மளுக்கு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா? டி பை டிடி into dou by dou qk dot minus dou by dou qk equal to 0. அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து இங்கே பார்த்தோம்னா அந்த மைனஸ் dou by dou qk வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸோட ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. புரியுது இல்லை? அந்த மைனஸை கொண்டு போய் ரைட் சைடில் கொண்டு மைனஸ் dou by dou qk வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இந்த டோஎல் பை டோ கியூகே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கா, அதுக்கு பதிலாக வந்து இந்த டி பை டிடியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ டிஎல் பை டிடி ஈக்குவல் டு சமேஷன் ஓவர் கே, இது வந்து சமேஷன் ஓவர் கே. இந்த டோஎல் பை டோ கியூகேக்கு பதிலாக இந்த டேர்ம் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. டிக்யூகே பை டிடியை வந்து நம்ம கியூகே டாட்னு எழுதலாம். ஓகேவா? அதான் மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது, முடிஞ்சது. இப்போ வந்து என்னது டிஎல் பை டிடி. இந்த dl by dt ஈக்குவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், d by dt ஆஃப் டோஎல் பை டோ qk டாட்டு. ஸோ இங்கே வந்து டோஎல் பை இந்த ரெண்டாவது டேர்ம் பாருங்கள், டோஎல் பை டோ qk டாட் இன்டூ dqk டாட் பை dt. என்னன்னா டோஎல் பை டோ கியூகே டாட்டுங்கிறது ஒரு டேர்ம், இது யூவு வின்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து இந்த கியூகே டாட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, அதான் டிக்யூகே டாட் பை டிடி. டோஎல் பை டோ கியூகே டாட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ யூவை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு நார்மல் 2 டேர்ம் ப்ராடக்டில் இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் uv dash plus vu dash. அதை தான் வந்து இங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போது புரியுதா? உங்களுக்கு புரியும், ஈஸியாக தான் இருக்குது. dl by dt ஈக்குவல் டு, அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம், இது வந்து எப்படி இருக்குது, uv dash plus vu dashன்னு இருக்குது. அதை நம்ம uv-ஆக எழுத போகிறோம். ஓகேவா? இது uv dash vu dashன்னு இருக்குது. அப்போ இது வந்து இது ஈக்குவல் டு வந்து uv தானே. அப்போ uv ஃபார்மில் வந்து எழுதணும்னா u என்னது டோஎல் பை டோ கியூகே டாட், ஏதோ ஒன்று கியூகே டாட்டுங்கிறது v. ஸோ டி பை டிடி ஆஃப் கியூகே டாட் டோஎல் பை டோ கியூகே டாட், அதுதான். ஸோ ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமுங்கிறதுனால டி பை டிடி ஆஃப் கியூகே டாட் டோஎல் பை டோ கியூகே டாட் ப்ளஸ் டோஎல் பை டோ டி. இப்போது இங்கே வந்து டி பை டிடி இருக்குது, இங்கே டிஎல் பை டிடி. ஸோ டி பை டிடி இந்த 2 டேர்ம்லையும் காமனாக இருக்கா, அதனால இந்த டிஎல் பை டிடியை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறாங்க, டோஎல் பை டோ டியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது டி பை டிடி ஆஃப் கியூகே டாட் டோஎல் பை டோ கியூகே டாட் மைனஸ் எல் ஈக்குவல் டு மைனஸ் டோஎல் பை டோ டி. இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற டேர்மை வந்து தே ஆர் ரெப்ரசென்டிங் அஸ் எனர்ஜி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி ஃபங்க்ஷன் இஸ் டிபெண்டன்ட் அப்பான் த வேரியபிள்ஸ் q
அப்புறம் வந்து q டாட் அப்புறம் t அதை தான் வந்து h ஸ்மால் h அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ரெஃபர் டு அஸ் எனர்ஜி ஃபங்க்ஷன். அதை தான் இங்கே சம்மேஷன் ஓவர் கே qk டாட் டோயல் பை டோ qk டாட் மைனஸ் எல் இதுக்கு பதிலாக வந்து இது வந்து ஒரு எனர்ஜி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் dh பை dt ஈக்குவல் டு மைனஸ் டோயல் பை டோ டி இதுக்கு பதிலாக ஹச்ன்னு போடுறோம், அவ்வளோதான். இந்த டேர்ம் வில் பி ஈக்குவல் டு வந்து எது எனர்ஜி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ dh பை dt ஈக்குவல் டு மைனஸ் டோயல் பை டோ டி. சப்போஸ் ஒரு கண்டிஷன் the Lagrangian does not depend upon time, tங்கிறது time explicitly. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக வந்து என்னன்னா the Lagrangian does not depend upon time, then அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டோயல் பை டோ டி என்ன ஆகும், 0 ஆகிடும். ஸோ dh பை dt ஆட்டோமேட்டிக்கலி வில் பி 0. ஸோ dh பை dt ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வந்து எனர்ஜி ஃபங்க்ஷன் 0வாக இருந்தால் எனர்ஜி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட். நான் சொன்னது தான், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0வாக இருக்குன்னா அந்த மெயின் வேரியபிள் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் டெரிவேட் பண்ணால் அது 0வாக ஆகும். அப்போது h இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஏன்னா பிகாஸ் dh by dt ஈக்குவல் டு 0. So here energy function, the small h is constant of motion. It is one of the first integral of motion. நாம இங்கு சொன்ன மாதிரி தான் pk generalized momentum is constant of motion because of the cyclic coordinate. ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே வந்து இது எனர்ஜி ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது ஜக்கோபி இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஜக்கோபி இன்டெக்ரலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து நம்ம ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு நம்ம டிரைவ் பண்ணலாம்.